அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. பூங்கரகம் ஆடி வரும் ஆடி மாசங்க, இது பொங்க வைக்க கூடி வரும் ஆடி மாசங்க. ஆண்டுக்கொரு ஆடி மாசங்க, இது அழகு தமிழ் ஆடி மாசங்க. வாழ்வுக்கொரு ஆடி மாசங்க, இது வளம் பெருகும் ஆடி மாசங்க. அம்மம்மா அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. அனைவருக்கும் வணக்கம். தொல்புரம் ஈஸ்ட் சேனலூடாக அம்பிகையினுடைய திருவருள் நாளே, தொல்புரம் வழக்கம்பரை முத்துமாரி அம்பாளுடைய திருவருள் நாளே இன்றைய தினம் தொல்புரம் ஈஸ்ட் சேனலூடாக அனைவரையும் சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வகையிலே தொல்புரம் வழக்கம்பரை முத்துமாரி அம்பாளோட பெரும் திருவிழாவானது எதிர்வரும் 19/6/2026 வெள்ளிக்கிழமை 10 மணி அளவிலே எம்பெருமாட்டியினுடைய மகோன்னதமான பெரும் விழாவாக விளங்குகின்ற அந்த துவஜாரோகணம் சொல்லப்படுகின்ற கொடியேற்றத்துடன் இங்கே ஆரம்பமாக உள்ளது. அம்பிகையினுடைய கொடியேற்றமானது 10 மணி அளவிலே ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து அம்பிகையினுடைய ஏனைய திருவிழாக்கள் எல்லாம் சில குறிப்பிட்ட நேரத்தளவிலே அம்பிகைக்கு இங்கே ஆராதனை வழிபாடெல்லாம் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது. அவ்வகையிலே இந்த தொல்புரம் ஈஸ்டூடாக அம்பிகையினுடைய தரிசனத்தை தரிசிக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் முன் அறிவித்தலாக எம்பெருமாட்டிய மகோற்சவமானது இந்த விழாவானது பெரும் விழாவாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வகையிலே உங்களுக்கெல்லாம் முன் அறிவித்தலாக எம்பெருமாட்டியினுடைய அந்த மகோன்னதமான மகோற்சவமானது உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பினுடைய அந்த கைங்கரியமாக இங்கே விழுந்து கொண்டிருக்கின்றது. அம்பிகைக்கு எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லாமல் அனைவரும் ஒன்று திரண்டு தங்களால் எந்த பணியை அங்கே அம்பிகைக்கு ஆற்ற முடியுமோ அவ்வளவு பணியை ஆற்றி அம்பிகைக்கு எவ்வளவு சிறப்பை அங்கே கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரும் சிறப்பை கொடுத்து அம்பிகைக்கு எதை தங்களுடைய கைங்கரியமாக அங்கே சமர்ப்பிக்க முடியுமோ அப்படியான கைங்கரியமூடாக அனைவரும் சமர்ப்பித்து எடுக்கின்ற இந்த பெருவிழாவானது 19ஆம் தேதி 10 மணி வரையிலே கொடியேற்றத்துடன் இங்கே ஆரம்பமாகி இருக்கின்றது. அவ்வகையிலே நீங்கள் கொடியேற்றத்தை இந்த தங்களூடாக தரிசனம் செய்து கொள்ளலாம். அவ்வகையிலே ஏனைய திருவிழாக்கள் அங்கே படங்களூடாக காட்சியூடாக உங்களுக்கு அங்கே அம்பிகையை தரிசனம் செய்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவானது எம்பெருமாட்டியினுடைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த நன்னாளாக விலகின்ற தேர் திருவிழாவிலே நீங்களெல்லாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் இங்கே வந்து அம்பிகையினுடைய ஒரு வடத்தை ஒரு கைங்கரியமாவது ஒரு நிமிடமாவது அவளுடைய கடத்தை பிடித்து விடலாம் என்று சிந்தனைகளை இங்கே வருகின்ற அடிகளுடைய மனம் குளிர மன சந்தோஷத்துக்காக தாய் அவள் அங்கே தேறேறி நம்முடைய வடம் பிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்வாழ்வை தரும் பொருட்டாக அங்கே அமர்ந்து இருக்கின்றது. அவ்வகையில் இப்படியான தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் அந்த வழி ஊடாகவும் ஆலயத்தில் வருகதந்தும் இப்படியான வழிபாடை கண்டுகளிக்கலாம். அம்பிகையுடைய அற்புதமானது மென்மேலும் சிறப்பை கொடுக்கும். நாம் அங்கே அன்னையுடைய அற்புதத்தை என்று அம்பிகை இந்த இடத்திலே வந்து அந்த பலவிதமான அற்புதங்களை அங்கே செய்ய வலிக்கின்றாலோ இவ்வளவு காலமும் அந்த அற்புதங்கள் இன்னும் இந்த ஆலயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னை வருகின்ற அனைத்து விதமான அடியவர்களுக்கும் எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லாமல் அவருடைய குறையை தீர்த்து அவருடைய திருவருளை வழங்கி கொண்டிருக்கின்றால் பெரும் தாயாக விளங்குகின்ற தொல்புரம் வழக்கம்பரை நாயகியாக விளங்குகின்ற இந்த முத்துமாரி அம்பாள். அவ்வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த பெருவிழாவிலே கலந்து கொண்டு
எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவுருளை பெற்று அதைவிட மகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகின்ற அன்னதான நிகழ்வு நீங்கள் வழங்குகின்ற அந்த நிதி ஊடாக அம்பிகையை தரிசனம் செய்ய வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற எப்படி அன்னபூரணியாக அம்பிகை அங்கே காட்சி கொடுத்து அவருடைய பசிகளை போக்கி அங்கே அன்னதான நாயகியா விளங்குகின்ற அம்பிகை இங்கே தொண்டர் சபை ஊடாக அந்த நிகழ்வை மென்மேலும் சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். அவ்வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அம்பிகையினுடைய பெரும் விழாவை எவ்வளவுத்துக்கு அங்கே அம்பிகையை மகிழ்ச்சி செய்த விழாவை நீங்கள் சிறப்பிக்கின்றீர்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பு பெறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவ்வகையிலே அம்பிகையினுடைய இந்த பெரும் திருவிழாவை இங்கே வராடியார்கள் இந்த தொல்வர்ணி சூடாக இந்த நிகழ்வை கண்டுகளிக்கலாம். அதைவிட இங்கே வருகதந்து எம்பெருமாட்டியுடைய வடம் பிடித்தோ எம்பெருமாட்டியுடைய வாகனத்தை சுமந்தோ அந்த பெரும் பாக்கியத்தை பெற்று விடலாம். அம்பிகையினுடைய இந்த பெருங்கருணை மகத்துவமானது. அம்பிகையை சரணம் புரிந்தால் அதிக வரம் பெற்றிடலாம் என்பது ஐதீகம். அவ்வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த விழாவிலே கலந்து கொண்டு எம்பெருமாட்டிய இஷ்ட சித்திகளை பெற்ற எல்லாம் வெல்ல அம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து இதூடாக நல்ல ஆசையையும் கூறி அனைவரும் நல் திருவுருளை கெடுக்க பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் நல்ல ஆசி கூறி இந்த விழாவான சிறப்பிக்க உங்களுடைய ஒத்துழைப்புகளும் வாரி வழங்கி இந்த நிகழ்வு அனைவரும் கலந்து கொள்ளோண்டு பெருமாட்டி பிரார்த்தனை பண்ணி அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.